கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து தான்தோன்றிமலை பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் சிபிஐ தற்காலிக அலுவலகம் அமைக்கப்பட்டு நாள்தோறும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுவரை வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வணிக நிறுவன உரிமையாளர்கள், சம்பவம் நடைபெற்ற அன்று பணியிலிருந்த காவலர்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என பல்வேறு தரப்பினரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது 2 போக்குவரத்து காவலர்கள் விசாரணைக்கு ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர்.